விர்ச்சுவல் வாரியர்ஸ். குமாங்குத்து குத்தாங்க திமுகவை. வாயை திறந்தாலே அடி. பழைய வீடியோலாம் எங்க இருந்து எடுத்து போடுறாங்கன்னே தெரியல சார். அவங்க ஜென்சிமா இதுல தாமா டிஜிட்டல்ல தாமா வாழ்றாங்க. அவங்க போன்லயே பிறந்து போன்லயே வளர்ந்து போன்லயே வாழ்றவங்க. அவங்க எப்பவோ சொல்லியிருக்காரு சார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், மது விலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வர காந்தி ஜெயந்திக்கு மது விலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரு இபிஎஸ் அவர்கள் தான் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பெயர் மாற்றுறாங்க சார். இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஸ்டாலின் தான் பெயர் மாத்திருக்காரு. தம்பி பெயரை மாத்திட்டோம், அதனால இனிமே தூய்மை பணியாளர்கள் தான் சொல்லணும் அப்படின்னாரு இல்லையா? அந்த டயலாக சொல்லி கொடுத்தாங்கல்ல, அது கூட இது நம்ம டயலாக் இல்லை, இன்னொருத்தன் டயலாக். திருடுறோன்றது கூட இவருக்கு தெரியாது. இப்போ ஒரு முதலமைச்சர் அது சொல்லணும்னா, ஏன்ப்பா உண்மையிலே நம்ம மாத்தணுமா, யாரையா மாத்தணும், அப்ப ஏன் தப்பா சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா அவரு. அப்படியா, ரைட்டு, நல்ல டைலாக். ஏன் இந்த திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வெளியிட்டாங்க சார் இன்னைக்கு. அந்த இயற்கை எப்படி சமன்படுத்துது தெரியுதா? அவங்க மங்குனாலும் இவர்கள் முங்குகிறார்கள். ரைட்டா? திரு விஜய் அவர்களை தவிர தாவேக்க நிர்வாகிகள் ஒருவர் கூட கரூரை விட்டு நகரவில்லை தெரியுமா? 27 நைட்டு நிகழ்ச்சி சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாய், இது நார வாய். ஒரு பிரச்சனை ஒன்று போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாசமா ஆளை காணான்றதை பார்த்துட்டு இருக்காங்க. யதார்த்தம். இதை விஜய் புரிந்து கொள்ளாமல் வெறுங்கையில் முழம் போட்டு கொண்டிருக்கிறார். நாள் ஆக ஆக தெரியும். கூட இருக்கிற அந்த ஜான ஆரோக்கியசாமி, ஆதவ் 2 பேரும் ஓதுறது டெய்லியும் காலைல. சிஎம் மெட்டீரியல் நான். நீங்க போய் இவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டீங்கன்னா நீங்க தோணுன்னு வரீங்க. பேசே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க உட்காருங்க, உட்காந்து பேசாம வாங்க. இல்ல வாழ்த்து சொல்லி இல்லாம இப்ப வாழ்த்து சொல்லிட்டீங்கன்னா கூட்டணி உறுதிட்டு வந்த சவுக்கு சக்கர சாயங்காலம் பேசுவான். தேவையா உங்களுக்கு இது? அப்ப என்ன பண்ண, அமைதியா இருங்க. அப்ப என்ன ஆகும்? இதுவே ஒரு டிபேட் ஆகும். எப்படி டிபேட் ஆகும்? எடப்பாடிக்கு வாழ்த்து சொல்லாத விஜய், புலம்பாம வரீங்க. அனுகூல சத்ரு என்பார்கள். அது யார் என்றால் ஆதவர்ஜுன் தான். தாவேக கட்சிக்கு எதுக்கு நேற்று இவ்வளவு பஞ்ச் டைலாக் பேச வேண்டிய விஜயே கம்முன்னு இருந்தார். நேற்று எதுவும் பஞ்ச் டைலாக்லாம் சொல்லல. தொட்டு பாடுறா என் தலைவனை. தொட்டுருவியா? தொடுறேன்னு சிபிஐ தொட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் தேவையில்லாத சவால் சார். நேற்று பேசியதில் அருண்ராஜ் தான் பாயிண்டடா பேசினார். அவருக்கு இந்த திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்த மாதிரி அவர்களே தெரியுமா அப்படின்லாம் பேச தெரியல. பாயிண்ட பேசினார். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு நீங்க எங்களுக்கு சொன்னீங்க. நேரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் நீங்க மாட்டிருக்க மாட்டாரு என்று பேசினார். ரொம்ப முக்கியமாக டிஜிபி அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசினார். இதுதான் வேணும். ஃபுல் டைம் டிஜிபி போடுறதை விட உங்களுக்கு வேற என்னங்க வேலை? அது கூட போடாதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு என்று அருண்ராஜ் சுட்டி காட்டினார். அது போல பாயிண்ட்டை பேசுங்க. நான் யார் தெரியுமா? நாங்களா பயந்துக்கிட்டு ஓடணும்னா ஓடுனாங்க அவங்க கட்சி நிர்வாகிகள். அதான் உண்மை. முக்காவாசி பேரோட ஃபோனு சுவிச் ஆஃப். புசியானதுங்க உங்க கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரிங்க. ஏன் தாடியோட வந்த அப்படி ஓடல நீங்க? எனக்கு தெரிந்து ஒரு சில நிர்வாகிகளை தவிர அத்தனை பேரும் தலைமறை. எதுக்குற என்னென்ன? அதுவும் அவன் கூட சேர்ந்து எதுக்குற? சொல்ல, தண்ணி பாட்டில் எதுக்கு எடுத்து போட்டீங்க? தண்ணி பாட்டில் போட்டிங்களா? ஆம்புலன்ஸ்க்கு ஏன் வழி விட சொன்னீங்க? 12 மணிக்கு போறேன்ட்டு ஏன் உங்க நிர்வாகிகள் கூட சொன்னாங்க? டிசம்பர்ல இருந்த கரூர் கூட்டத்தை ஏன் நீங்க அட்வான்ஸ் பண்ணி செப்டம்பருக்கு ஏன் வச்சீங்க? 7 மணிக்கு ஏன் போனீங்க? பேச்சை ஏன் சீக்கிரம் முடிச்சிங்க? செருப்பு வீசினது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி நடந்துருச்சு, எத்தனை மணிக்கு இவ்வளவு பேர் செத்துருக்காங்கன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? ஏன் திரும்பி சென்னைக்கு போனீங்க? இந்த கேள்விகளை கேட்கத்தானே வேண்டும். அது எப்போ என்பதை பிஜேபி முடிவு செய்யும். Just because it has gone to CBI, that doesn't mean that Vijay will not be inquired. உங்களுக்கு அரசியலே தெரியலன்றது தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது பேசணும்னா விஜய் தான் ஆதவ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நீங்க புரிஞ்சுக்கங்க, அந்த கட்சியோட ஈக்குவேஷனே புரியல. நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஆதரவு பெற்ற விஜய், அதான் அந்த கட்சியோட நிலைமை. புரியுதா? கருப்பு சப்பு சைக்கிள் வந்தான்ப்பா, விட்டுருப்பா, அவங்க கிட்ட போகாத பண்ணிட்டு இருந்துருவாங்களா? லூஸாயா நீ? எதுக்கு நேற்று இவ்வளவு பஞ்ச் டைலாக் பேச வேண்டிய விஜயே கம்முன்னு இருந்தார். நேற்று எதுவும் பஞ்ச் டைலாக்லாம் சொல்லல. தொட்டு பாடுறா என் தலைவனை. தொட்டுருவியா? தொடுறேன்னு சிபிஐ தொட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் தேவையில்லாத சவால் சார். ஓடுனாங்க அவங்க கட்சி நிர்வாகிகள். அதான் உண்மை. முக்காவாசி பேரோட போனு சுவிச் ஆஃப். புசியானதுங்க உங்க கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரிங்க. ஏன் தாடியோட வந்த அப்படி ஓடல நீங்க? எனக்கு தெரிந்து ஒரு சில நிர்வாகிகளை தவிர அத்தனை பேரும் தலைமறைவு. இதான் உண்மை. அதான் சொன்னேன், வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளில போனாங்கன்னு சொன்னேன். உங்களோட தைரியம் என்னன்றது தெரியாது. எதுக்கு உங்களுக்கு இந்த சவடாலு? சேம் பப்பி சேம். ஆமா, அழுதார், கண்ணீர் விட்டார், கண்ணீரே மிதந்து கொண்டிருந்தார், எல்லாம் ஓகே. ஒரு செல்ஃபிஷான பொலிட்டிஷியன்றதை விஜய் நிரூபிச்சிட்டார். நான் மக்களுக்காக சினிமா விட்டு வந்தேன் அது இதுலாம் சொன்னாலும் கரூருக்கு இவர் செல்லாமல் இருந்ததற்கு காரணம் இவரது சுயநலமா இல்லையா? சொல்லுங்க. நீங்க எது செஞ்சாலும் கைத்தட்டுறதுக்கு 6 கோடி வாக்காளர்களும் உங்களது ரசிக குஞ்சுகள் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு அவங்க கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்ற லீடர் தான் வேணும். ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு
நீங்க இங்க வாங்க, நான் உங்களோட சேர்ந்து அழுகிறேன்னு சொன்னா இது என்ன லீடர் சார் நீங்க? உங்களை எப்படி நாங்க எங்க தலைவனா ஏத்துக்கிறது? எங்களை ஆளும் பொறுப்பை எப்படி உங்களிடம் ஒப்படைப்பது? அந்த இடத்தில் தான் நீங்கள் அரசியல் சூத்திரதாரி திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய பங்கை சிந்திக்க வேண்டும். சார் ஆக்ஷன் பிளாக் சார். கால் இப்படி தூக்கி நீங்க அடிக்கிறீங்க, ஃபைட்டர்ஸ் 10 பேர் பறக்குறாங்க சார். அப்படியே கையை நீட்டி இப்படி ட்ரெயினை நிப்பாட்டுறீங்க சார்னு டைரக்டர் சொல்றாருல்ல, இதே மாதிரி சொல்லியிருக்காங்க மேடையில். நமக்கும் தானே சொன்னாரு. ரொம்ப தாமதமாக புரிந்து கொண்டார். 2.5 எடப்பாடி என்னைக்கு அமித்ஷாவை பார்த்தாரோ அன்னைக்கு தான் விஜய் தலையில கை வச்சார். அடப்பாவி முட்டு சந்துக்கு கூட்டு போயிட்டானே. விஜய்க்கு போதுமான அரசியல் புரிதல் இருந்திருந்தால் பிரசாந்த் கிஷோரை மேடையேற்றி இருப்பாரா? ஏத்தவே கூடாது. ஏத்தவே கூடாது. எதுக்கு ஏத்துற நீ? இந்த பார், அரசியல உன்னால எனக்கு எவ்வளவு என்ன பிரயோஜனம், என்னால உனக்கு என்ன பிரயோஜனம்? இவ்வளவுதானே. உங்க நிர்வாகி எஸ்ஐஆர் தொடர்பா விழிப்புணர்வு வீடியோனா என்னப்பா? பேசுனா என்ன இப்படி பேசுறேன்றீங்க? இல்ல பேசலன்னா என்ன பேசவே மாட்டீங்க? விலகு விலகு வேங்கை வெளியே வருது வருது வருது. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பால் திருட்டு போயண்டா நீ ஒரு திருடன். ஆந்திரால ஒரு வங்கியை கொள்ளையடிச்சிட்டு வந்து தான் நான் அந்த ஸ்டுடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி புனல வச்சு ஊத்துறான் பொண்டாட்டி. மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேக்குறீங்க? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து. ஸ்டாலின் வந்து கொடநாடு ஒரு சாதாரணமான இடம் இல்லைன்னு ஆரம்பிச்சோடனே ஒரு டென்ஷன் ஆயிட்டார் எடப்பாடி. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பேசின உடனே இவர் பேச, அதுக்கு பதிலாக எதிர்கட்சி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பேச, அந்த சில விஷயங்கள் நீக்கப்பட்டு விட்டது. இன்னொன்று, இவங்க கிட்ட கொடநாடு கேஸில் எவிடன்ஸே இல்லை, நான் உறுதியாக சொல்கிறேன். ஆனால் சட்டமன்றத்தை நேற்று பார்வையிட்ட பத்திரிகையாளர்கள் சொல்வது என்னவென்றால், எடப்பாடியோட முகத்தில் ஒரு பதட்டம் தெரிந்தது. உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. எவிடன்ஸ் 2 வருஷம் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்த 10வது 10th புக்ல வரலாறு எழுதணும், பப்ளிக் எக்ஸாம்ல வரணும். இந்த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் ஏற்கனவே இருக்கிற ஷோலூர் மட்டும் டீம் பண்ணிச்சுன்னா நேரம் ரியல் அக்யூஸ்ட் உள்ள இருந்திருப்பாங்க. அது வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இருந்திருக்கலாம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமியை டிஃபேம் பண்றதுக்கு ஸ்லாண்டர் பண்ணும்போது அவங்க பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது சொல்றாங்க. என்ன அடி இன்னைக்கு டிஎம்கே ஃபார்ம் பண்ண ஸ்பெஷல் டீம் மாதிரி 10 டீமை நீங்க ஃபார்ம் பண்ணுங்க. 10 டீமை ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுல ஒரு டீம் யாராவது நேர்மையான அதிகாரி தான் நேரம் சுத்தி செக்ரட்டரியேட்டுக்கு வந்துருவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வேகமா கண்ணாடி பொம்மை 5 வாட்சோட டூப்ளிகேட் வாட்சோட வேலைக்கு பிடிச்சிட்டாங்க. 1 year later. ஓகே, அது இனிமேல் ஒன்றும் பெருசாக க்ளூலாம் வராதுங்க. அவ்வளோதான், டெட் எண்டு. அப்போ இந்த மாதிரி செத்து போன ஒரு கேஸை வந்து நீங்கள் இவரை வச்சு பேச வைக்கிறீங்கன்னா இது ஸ்லாண்டர் இல்லையா? ஸ்லாண்டரா இல்லையா? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எவிடன்ஸ் தான் அரெஸ்ட் பண்ணுங்க சார். எவிடன்ஸ் தான் அரெஸ்ட் பண்ணுங்க சார். எடப்பாடி பழனிசாமி குற்றம் செய்து அதற்கான ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா அவரை ஒன்றும் கைது பண்ணக்கூடாதுன்னு யாரும் பேச முடியாது. இங்க வா. ஐயா,